ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாங்க ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வெயிட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 76.6 இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜனவரி 6ல் 76.6 இருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74.1 இருக்கேன். கையில் ஃபோன் வச்சிருந்தனால 0.2 வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில வந்து வெயிட் சுத்தமாகவே குறையலைங்க. ஏன்னா சேட் பார்ட்டி போனோம் இல்லையா, ஒரு நாள் சாப்பிட்டது ஒரு வாரத்தில் குறைஞ்சிடும்னு பார்த்தேன். பட் ஒரு வாரத்துக்கு மேலவே எடுத்துருச்சு வெயிட் குறைய ஆரம்பிக்கிறதுக்கு. அடுத்து பர்ச்சேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்தியா போகிறதுக்கு இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறோமோ இல்லையோ, அங்கேருந்து திரும்ப நம்ம ஊர் ஐட்டங்களை வாங்கிட்டு வர்றதுக்கு நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இந்த வெப்சைட்லேருந்து ஏற்கனவே வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு இவங்க ஸ்பான்சர்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம சேனல் அவ்வளோ பெரிய க்ரோத்லாம் இல்லை. ஸோ அதனால் ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. பட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வீட்டில் இந்தியா அட்ரஸ்க்கு தான் போட்டிருந்தேன். பட் போய் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க ப்ராடக்ட்னா நானும் ட்ரை பண்ணுவேன். ட்ரெஸ்லாம் எங்கே வாங்குவீங்கன்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்தியா வரப்போகிறனால நிறைய இந்தியன் ட்ரெஸ்லாம் வாங்கணும். அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, என் பொண்ணுக்கு வந்து பன்னீர் ரோல் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த பன்னீர் இருந்துச்சு. ப்ரோட்டீனுக்கு காலையில் ப்ரோட்டீன் எடுத்தால் நல்லதுன்றனால அது கொஞ்சம், வெங்காயம் தக்காளி சட்னி, அப்புறம் வெறும் தோசையை சாப்பிடாம முட்டை தோசையாக சாப்பிட்டா ப்ரோட்டீன் நல்லா இருக்குமே. ஏன்னா 2 நேரம் தான் நம்ம சாப்பிட்றோம். அதில் நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் நைட்டு டின்னர் சாப்பிட்றதில்ல. அதனால வந்து இதில் முட்டை போட்டு ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட் எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் எடுத்திருந்தேன். அடுத்து இந்த ஜான்வரி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ ஸ்டார்ம் வந்துருந்துச்சுங்க. ரொம்ப ஸ்னோவாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த டெக்கெல்லாம் வுட்டில் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா, சீக்கிரமாக அந்த பெயிண்ட் போகிறதுக்கு அப்புறம் டெக்கோட லைஃபுமே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால டெக்கு தான் என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பையனும் பொண்ணும் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்னோங்க இந்த தடவை. ஸ்னோ ஸ்டார்ம் பனி புயல் அளவுக்கு வந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஃபுல் ஒயிட்டாக.